வரதுக்கும் அல்லாஹின் கிருபையால் ரமலான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ரமலானிலும் பல விஷயங்களை நாம் கற்று தெரிந்து கொண்டே வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஒரு ரமலானின் முதல் தலைப்பு சஹருடைய நேரத்தை பற்றியும். சஹர் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் தன்னுடைய நோன்பிற்காக எந்த நோன்பாக இருந்தாலும் அந்த நோன்பிற்காக அவன் உண்ணக்கூடிய அந்த நேரம் என்பது ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்பு உண்ணக்கூடிய அந்த நேரத்திற்கு சஹர் என்று சொல்லப்படும். இந்த சஹர் என்பது ஒரு முஸ்லீமின் ஒரு நோன்பிற்கும் மாற்று மதத்தவர்களுடைய நோன்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள். இன்னும் இந்த நேரத்தில் இந்த உணவு என்பது சஹருடைய உணவு என்பது பரக்கத்துடையதாக இருக்கிறது என்றும் கூறுகிறது. இப்போ இதை தாண்டி சஹருடைய நேரம் எப்போது முடிகிறது அப்படின்னு சொன்னால், சஹரு உணவை நம்ம ஆரம்பிக்கிறோம், எப்போ அதுக்குள்ளே அந்த சஹருடைய நேரத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொன்னால், சில பேர் 3 மணி 4 மணிக்குள்ளெல்லாம் முடிப்பாங்க, 4:30 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. அப்படி கிடையாது. சஹருடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுடைய 50 வசனங்களை ஓதி முடிப்பதற்கு எவ்வளவு நிமிடங்கள் ஆகுமோ அந்த நிமிடங்களுக்கு முன்னதாக, இப்போ 15 நிமிடங்கள் ஆகிறது அப்படின்னு சொன்னால், ஃபஜ்ருடைய பாங்கு 5 மணிக்கு அப்படின்னா 4:45க்கு நம்முடைய சஹருடைய நேரத்தை முடித்தால் போதுமானது. அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள், சஹரை நீட்டுங்கள், இஃப்தாரை விரைவுபடுத்துங்கள். அந்த நேரத்திற்குள் விரைவுபடுத்துறது தான் என்னுடைய சட்டம்.